அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் முருகன் கோவிலுக்கு சென்று நேர்ந்த ஒரு பக்தியின் அனுபவம் பற்றி பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல வசிக்கிற மீனாட்சி என்பவருக்கு முருகன் மீது மிகுந்த பக்தி. சிறு வயதிலிருந்து முருகன் மீது பல விரதங்கள் கடைபிடித்துட்டு வந்தாராம். அவருடைய குடும்பத்தில் சில பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அவர் முழு மனதுடன் பழனி முருகன் கோவிலுக்கு போய் வழிபடணும்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். அவர் பயணத்தை தொடங்கும் முன்னாடி வீட்டுல சில தடைகளும் ஏற்படுது. முருகனை கும்பிடணும்னா சும்மா வாங்க, ஆனாலும் முருகன் எனக்கு சகாயம் செய்வார் என நம்பிக்கையோட பயணமானாராம். பழனி மலை ஏறும்போது சிலர் அவரை திருப்பி அனுப்ப முயன்றார்களா, உங்களுக்கு சிரமமாக இருக்கும், ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு. ஆனா மீனாட்சி மனதுல உறுதியோட கந்தவேலே எனக்கு துணை நிற்கும்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மேல ஏறி போனாங்க. கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்ட உடனே அவர் மனதுக்குள்ள அப்படி ஒரு அமைதி பரவிச்சான். தன்னுடைய பிரச்சனைகள் குறித்து கருணை விண்ணப்பம் செஞ்சாராம். வழிபாடு முடிஞ்சதும் அவர் சாமி தரிசனத்தோட இறங்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு பழைய நண்பரை சந்திக்கிறாங்க. அந்த நண்பர் மீனாட்சியின் குடும்ப நிலைமையை கேட்டு அவருக்கு உதவ முன் வராரு. முருகன் பக்தியின் கருணை பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். பழனி மலையில் முற்றிலும் இறைவனின் அருள் கிடைத்தது அப்படின்னு உணர்ந்த மீனாட்சி திரும்பி வந்தப்போ மனதளவுல முழு நம்பிக்கையோட இருந்தாங்களா. இதே மாதிரி முருகன் கோவிலுக்கு சென்ற பல பக்தர்களும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்களை நினைவு கூறுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு முருகன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயுமே அப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. முருகன் பக்தர்களுக்கு இந்த கோவில் பயணங்கள் இறை நம்பிக்கையையும் மன அமைதியையும் வழங்குங்க. என்ன சொந்தங்களே, இன்னைக்கு நாம ஒரு பக்தையின் உண்மையான அனுபவத்தை கேட்டோம் இல்லையா? அவர் முருகர் கோவிலுக்கு போய் சந்தித்த அதிசய நிகழ்வுகளை நம்ம கூட பகிர்ந்திருந்தாங்க இல்லையா? இந்த கதையை முழுமையாக நீங்க கேட்டிருப்பீங்க. இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கும் நேர்ந்ததா? முருகன் மீது நீங்க பெற்ற அருள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட்டை நான் கண்டிப்பா வாசிச்சு அதற்கான நம்ம வீடியோவே அப்லோட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கந்தவேலே முருகன் அருள் உங்களை எல்லாரையும் சூழட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. ஆமாங்க, அதே தாங்க. அரோகரா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிங்க சொந்தங்களே, மீண்டும் சந்திக்கலாம். நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.